ஏகலேவிய மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் EMRS ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப நவோதயா கேந்திர வித்யாலயான ஸ்கூல்ஸ் நடத்துற மாதிரி ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அதாவது பழங்குடியின மக்கள் அவங்களோட குழந்தைகள் நல்லா படிச்சு முன்னேறி வரணுன்றதுக்காக ஸ்பெஷலா நடத்தக்கூடிய ஸ்கூல் தான் ஏகலேவிய ஸ்கூல்ஸ். இந்த ஸ்கூல்ஸ்ல நமக்கு மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல 7200க்கு அதிகமான காலிப்பணியிடங்களோட ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. ஸோ டீச்சர்ஸ்க்கும் சரி நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கும் சரி நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். செக் பண்ணி பாருங்க, ஃபுல் நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரின்சிபல் போஸ்ட்ல இருந்து பிஜிடிஸ் டிஜிடிஸா இருக்கட்டும், ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ், ஹாஸ்டல் வார்டன் மேல் ஃபீமேல் தனியாகவும் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்டன்டா இருக்கட்டும், JSA ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டன்ட் வரைக்கும் நமக்கு 7200 வேகன்சிஸ் இருக்குது. இல்ல பிரின்சிபலுக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் பேல இருக்குது, லெவல் 12ல வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிஜிடிஸ் டிஜிடிஸ்க்குலாம் பே லெவல் 7-6, அது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய 7th பே கமிஷன் படி இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ரெசிஜியஸான ஒரு பே லெவல் தான். ஸோ செக் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டீச்சர்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ TRBO டெட்டுக்கோ எய்ம் பண்றவங்க இதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் நோட்டிபிகேஷன்ல டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் பாருங்க. ஏன்னா பெரிய நோட்டிபிகேஷன், அதுல ஒவ்வொரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்து. ஸோ தெளிவா பார்த்துட்டு அப்ளை பண்றதுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் 23 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 நாள் தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. வேற யாருக்காவது இந்த நோட்டிபிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.